ஹலோ, வணக்கம். இது அசைன்மெண்ட் நம்பர் 5, கெரியர் ஆப்ஷன்ஸ் இன் என்ஜினியரிங் அப்படின்ற அசைன்மெண்ட் தான். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, புதுசாக 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங்குள்ள போறதுக்கு ஈகரா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எப்படி பண்றது, நம்ம கெரியர் எப்படி சூஸ் பண்றது, என்ஜினியரிங் அதுக்கப்புறம் என்ஜினியரிங்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்திலாம் நம்ம இதுல பேச போறோம். ஸோ இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு ஓனா அவங்களுடைய தேடுதல்ல அவங்களுடைய கெரியர் எப்படி இருக்கணும்னு சூஸ் பண்ணி இதுதான் பண்ண போறோம்னு டிசைட் பண்ணி போற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது போக இப்ப நம்ம 12th முடிச்சிட்டோம், நீட் எக்ஸாம் அல்ல ஜேஇ எழுதியிருக்கோம். ஸோ இதுல எந்த காலேஜ் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஏரியாவில் நம்ம சர்ச் பண்ணலாம், நம்ம ரேங்கிங் எப்படி வருது, அந்த ரேங்குக்கு ஏற்ற மாதிரி என்ன காலேஜ் இருக்கு அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படியெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங்ல சிவில், பிஇ, பிடெக் இது மட்டும்தான் இருக்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, நிறைய கோர்சஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் பரணி. நான் வந்துட்டு கரண்டா வந்துட்டு ஃபார்மரா இருக்கேன். அக்ரிகல்ச்சர்ல ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ 7 இயர்ஸ் தான் வந்துட்டு நான் அக்ரிகல்ச்சர்ல இந்த நம்ம சஸ்டைனபிள் கோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதுல வந்து அதுவும் ஒரு இதா நம்ம வாழ்வாதாரம் வந்து தற்சார்பு வாழ்வியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அக்ரிகல்ச்சரை சூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். 7 வருஷமா நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கு, அதுவும் ஃபேஸ் பண்ணி நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னுடைய ஓன் ஸ்டடீஸ், நான் 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், எப்படி போகலாம் அப்படின்ட்டு நிறைய ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். 10th முடிச்சுட்டு மெரெயின் போலான்னு ட்ரை பண்ணேன். அதுல நிறைய கைட் பண்றதுக்கும் ஆள் இல்லை. அதுல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால அதுவும் போக முடியல. சரி, 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுத்துட்டு பிசிக்ஸ் முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் போகலாம் அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் சேம், கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி தவறான ஒரு என்ன சொல்றது, அதுக்கெல்லாம் நிறைய மார்க்ஸ் வேணும், அதுக்கு அது பண்ணும் இது பண்ணணும்னு நிறைய பொருளை கிளப்புறதுனால அதையும் இது பண்ணல. ஸோ அப்ப எங்க காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு கெரியர் கவுன்சிலிங்ன்ற மாதிரி இருந்திருந்தா, ஸோ மேபி நானும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஐடின்னு இல்லாம வேற ஒரு ரைட் பாத்தை சூஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கலாம் அது. ஸோ பட் எனிவே இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான என்வாயன்மெண்ட்ல செட்டில் ஆயிட்டோம். ஒரு ஃபார்மரா ஒரு அக்ரிகல்ச்சர்ல வந்துட்டு போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் தடுமாறி பாதைகள் மாதிரி மாறி போய் கடைசியா வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம். ஆனா இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு வந்துட்டு தெளிவுன்றது பெருசா இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து படிப்பு படிப்பு படிப்பு, வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால வெளி உலகம் எப்படி இருக்கு, என்ன டெக்னாலஜி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேர். அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ், என்வரான்மெண்ட், பீப்புள், இவங்களை பொறுத்து தான் அது எல்லாமே அமையுது. ஸோ இப்போ வந்து 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கைட் பண்றது? ஸோ நீங்க எதுல வந்து மாஸ்டரா இருக்கீங்க? ஒரு நான் பொதுவா பாக்குறது வந்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ், தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்றத வச்சுதான் நான் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க உங்களுடைய டாமினன்ட் சப்ஜெக்ட் எது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன, இப்ப இன்ஜினியரிங் தான் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ அந்த என்ஜினியரிங்ல அது ஓரியன்டா என்ன இருக்கு அப்படின்றத நாம வந்து கேட்கணும். ஸோ என்னுடைய இன்ட்ரோ முன்னாடி முடிஞ்சது. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப 12th முடிச்சுட்டு நம்ம எப்படி போறோம், அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு அதுக்கு மேல பசங்களை விட அவங்க வந்து நிறைய படிச்சு படிச்சு ஏதோ அவங்கதான் இன்ஜினியரிங்கே போக போறாங்கன்ற மாதிரி அவங்க வந்து நிறைய படிச்சு பசங்களை வந்து கைட் பண்ணாங்க. ஸோ இதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேரண்ட்ஸ் தான் நாலேஜை வளர்த்துக்கிறாங்களே தவிர
ஸ்டூடெண்ட்ஸுக்கான நாலேஜ் அவங்க ஃபெச் பண்ற அளவுக்கு போய் தேடி எடுக்கிற அளவுக்கு அவங்க கைட் பண்றது இல்ல. அதனாலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. ஸோ அந்த மாதிரி தவறுகளையும் நம்ம பேரண்ட்ஸ் செய்யக்கூடாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸே அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, எதுல வந்துட்டு ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி அந்த கோர்ஸ்ல படிச்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறணும். முன்னேறணும் அப்படின்றத விட எந்த பிடிச்ச கோர்ஸ் அவங்க எடுத்து படிக்கிறாங்களோ அப்பதான் அவங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச தொழிலை செய்யறப்பதான் அவங்க நல்லா வாழ முடியும். ஸோ ஸ்கூல்ல இருந்து சொல்லியிருப்பாங்க 12th முடிச்சுட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ், காலேஜ் போனா ஜாலியா இருக்கலாம், அப்புறம் வேலைக்கு போனா ஜாலியா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. 12th ஒரு மெமரபிள் டைம் பீரியட், அதே மாதிரி காலேஜ் ஒரு மெமரபிள் டைம் பீரியட் இப்படிதான் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம போராடி போராடி தான் முன்னேறி வர வேண்டியதா இருக்கும். ஸோ நம்ம சின்ன வயசுலயே வந்து அந்த போராட்டங்களை எப்படி எதிர்கொள்றது அப்படின்றது கத்துட்டோம்னா பின்னாடி போக போக அது பெரிய விஷயமா இருக்கு. பேஸ் நம்ம என்னைக்குமே ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா மேல போக போக அது ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து இந்த காலேஜஸ் போறப்ப நமக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்குன்ட்டு வந்து சைட்ஸ் இருக்கு, நேஷனல் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, படி ஃபார் ஸ்டடி அப்படின்ற சைட்ஸ் இருக்கு. அந்த சைட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து இந்த கெரியர் கவுன்சிலிங்ல சொல்லி தரப்படும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு கோட்டா வைஸ். இப்ப நீங்க வந்து நம்ம கம்யூனிட்டி கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஸோ அதன் மூலமாவும் நம்மளுக்கு தேவையான எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு எந்த ரேஞ்சில் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் அது போக ஸ்டடி லோன்ஸ் இருக்கு. லோன்ஸ் அவைல் பண்ணியும் நம்ம படிக்கலாம். இப்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு மணி ஹேண்டில் பண்ற விதத்தை சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த லோன்ற ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்து, கண்ணா நீ இதுல அப்ளை பண்ணி படி, வேலைக்கு போ, நீயே உன்னுடைய லோன்ஸை வந்து செட்டில் பண்ணு அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறப்ப அவங்க வந்து மேலும் மேலும் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஏன்னா நமக்கு இந்த மாதிரி லோன் இருக்கு, ஸோ அதை நாம தான் இது பண்ணணும், பின்னாடி இதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ்டா வந்துடும். ஸோ அந்த ஸ்டடீஸ்ல ஒரு கான்சென்ட்ரேஷன். ஸோ அதை சுத்தி என்ன இருக்கு, ஸோ நாம வந்து எந்த கோர்ஸ் போக போறோம், அந்த கோர்ஸ்ல ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எப்படி ஸ்கோப் இருக்கு, இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது அவங்களே திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப்பை பத்தியும் லோனை பத்தியும் சொல்லணும். அவங்களாவே அதை வந்து ஸ்டடீஸை முடிச்சுட்டு அவங்களே அந்த லோனை கிளியர் பண்றதுக்கான உதவியையும் நாம பண்ணோம். உதவின்னா பண உதவி இல்லை, ஒரு கைடன்ஸ், எப்படி நீங்க வேலைக்கு போய் அதை செட்டில் பண்ணலாம் அப்படின்ற இதையும் கைட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி நம்ம படத்துல பார்ப்போம், படத்துல பயங்கர எக்ஸ்ட்ரானரியாலாம் சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தனுஷோட படம் விஐபி அந்த படத்துல பாக்குறப்ப அது பயங்கரமா இருக்கும். ஸோ எந்த ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் முடிச்சுட்டு வெளியே வரப்ப பாத்துக்கலாம்டா என்னடா கிடைக்காம போயிட போகுது அப்படின்ட்டு வெளியே வருவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நிறைய அப்டக்கல்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. போனதுமே வேலை இருக்காது. ஸோ அந்த எப்படி வேலையை தேடுறது, நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சென்னைக்குலாம் போயிட்டு நான் வேலை தேடுற சமயம் பயங்கரமான ரிசெஷன் பீரியட். ஸோ எவ்வளவோ கம்பெனிஸ் ஏறி இறங்கியிருக்கும், வேலையே இல்லை. அப்ப என்ன இன்னொரு ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிச்சதோட தான் நம்ம வெளியே வந்துடணும், அதுக்கு மேல ஒரு சர்டிபிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, ஒரு ஸ்பெஷலைசேஷன் எதுவுமே பண்ணல. ஸோ நமக்கு வேலையும் பெருசா கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷலைசேஷனோ ஒரு கோர்ஸோ பண்ணி ஒரு சர்டிபிகேட் எடுத்த பின்னாடி தான் நிறைய ஜாப்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ படத்துல காமிக்கிறதுக்கும் நம்ம ரியல் லைஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதை வந்து ஒரு மோட்டிவேஷனா வச்சு மனம் தளராம நம்ம மேலும் மேலும் முயற்சி பண்ணலாம், அது இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஆனா அதையே நம்பி நம்ம வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம போக முடியாது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அப்துல் கலாம் ஐயா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம்.
அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாருன்னு. அப்ப அவருடைய அந்த புக்கை படிக்கிறப்ப அவருடைய போக்கஸ் எப்படி இருந்தது அப்படின்னு அவர் சொல்றப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டடீஸ், ஒரு குறிக்கோள், ஒரு ஆர்வம், சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மனசுல வச்சுதான் அவரு படிச்சிருப்பாரு. மேலும் மேலும் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. சோ நம்ம பார்வையில அவர் வந்து ஒரு உண்மையிலேயே பெரிய ஹீரோவா தான் நமக்கு இப்பவும் புலப்படுறாரு. வயதான மனிதனாதான தோற்றம்லாம் தெரிஞ்சாலும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ரியல் ஹீரோ. சோ இந்த மாதிரி அவங்களும் என்ஜினியரிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தவங்க தான். சோ நாம வந்து அந்த மாதிரி இது ஆஹ், ஒரு கோல் வச்சு போகணும். அந்த கோல் வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி அது என்ன அப்டிகல்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஒரு திடகாத்திரமா பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இறங்கி நாம ஜெயிக்கணும். இப்போ வந்து என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய போய் ஹிட் ஆகுறது எல்லாமே எதுல பண்றோம் அப்படின்னா, ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் அப்படின்றது தான் பெருசா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றாங்க. இது இல்லாம மற்ற யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ்னுடைய தனித்தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 12th மார்க் பேஸ் பண்ணி போகலாம், இண்டிவிஜுவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியும் போகலாம், இந்த J2E இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதியும் போகலாம். ஸோ இதுலயே வந்து ஸ்டேஜஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றது இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இது வந்து மேஜர் ஆல் இந்தியா எக்ஸாம் மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டிஸ் கீழே வரப்ப இப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு எடுத்துட்டோம்னா நம்ம 12th என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வச்சும் நாம போகலாம். ஒரு சில காலேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. எந்த ரெண்டு? 12th மார்க்கும் கன்சிடர் பண்ணுவாங்க, பிளஸ் ஜேஇனுடைய மார்க்கையும் கன்சிடர் பண்ணி 50-50 கன்சிடர் பண்ணி அதையும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸ் அவங்க உள்ள இப்ப விஐடி, என்ஐடி இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஓன் என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க ஓன் கொஷின்ஸ். அதை யார் யாரெல்லாம் கிளியர் பண்றாங்களோ அவங்க அதுல செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்கறப்ப என்னடா இத்தனை, 12th ஒரு எக்ஸாம் முடிச்சாச்சு, அந்த மார்க் வந்தாச்சு, அதை வச்சு நம்ம இன்ஜினியரிங் போக முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. ஸோ ஃபில்டர் பண்றதுக்கு அந்தந்த காலேஜஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு கோர்சஸ் வந்து மெயினா வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன மைண்ட் செட்டோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எந்த நாலேஜோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்றது அவங்க தெளிவா இருப்பாங்க. ஸோ அதை வந்து செக்ரிகேட் பண்றது, ஃபில்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி அவங்க ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நாம வந்து அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அது எப்ப வைக்கிறாங்க, எப்ப மார்க்ஸ் வரும், இந்த மாதிரி விஷயங்களும் நாம தெரிஞ்சுக்கணும். சரி, நாம வந்துட்டு இந்த ஜெய் மெயின்ஸ் அட்வான்ஸ் இருக்கு, இது இல்லாமலையும் போக முடியுமா அப்படின்னா இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி 12th மார்க் வச்சும் நாம போகலாம். சரி, பிடெக் இது மட்டும் தான் பண்ண முடியுமா, இதை தவிர்த்து வேற கோர்சஸ் இருக்கா, ஜெய் இல்லாம பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கோர்சஸ் இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மற்ற கோர்சஸ் நீங்க எடுக்கிறப்ப அந்த ஒரு பர்டிகுலர் காலேஜ் யூனிவர்சிட்டி நீங்க அப்ரோச் பண்றப்ப அவங்களுடைய என்ட்ரன்ஸே நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா வரும். ஸோ அது மாதிரியும் இருக்கு, அதை கிளியர் பண்ணி நாம போய்க்கலாம். ஸோ ஜேஇன்றது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்ப அவங்கள நம்ம என்ன ரேங்க்ல வரோன்றதை பொறுத்து நம்ம காலேஜஸ் சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப ஜேஇ இல்லாம போகணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் போட்டால போகலாம், இல்ல 12th இது என்ட்ரன்ஸ் இது இந்த மாதிரி இதுல போகலாம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அப்ளிகேஷன்ஸ் ஒரு 2000 பேர் 3000 பேர் அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுல எவ்வளவு பேர் கிளியர் பண்றாங்க, அதுல இருந்து எத்தனை பேர் போறாங்க அப்படின்றத பொறுத்தும் நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ வித்தவுட் ஜேஇ நம்ம என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. மெகட்ரானிக், பெட்ரோலியம், பிளாஸ்டிக் அண்ட் பாலிமர் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், மெரைன் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், ஆட்டோமொபைல், இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், நேனோ டெக்னாலஜி இன்ஜினியரிங், சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, இதுவும் பண்ணலாம். செராமிக் இன்ஜினியரிங், பேக்கிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்,
அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மத்த இன்ஜினியரிங் கோர்சஸ்ல நிறைய ஃபியூச்சர் டெக்னாலஜியோட பூம் ஆக போகுது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம கேட்டு 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 பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, 3D பிரிண்டிங்ன்றத வந்து சொல்றாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, 3D பிரிண்டிங்ன்றத பத்திலாம் ஒன்றும் பெருசு இல்லை. இப்பதான் நாமளே நிறைய கேட்கிறோம். என்னடா பெரிய 3D பிரிண்டிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா இப்ப வீடே வந்து 3Dல தான் கட்டுறாங்க. இந்த 3D மெக்க ரோபோட்டிக்ஸ் வச்சுதான் கட்டுறாங்க. இப்ப அதுதான் வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ரக்சராகவும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி பூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்துலயும் அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் நாம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து பயங்கரமா ஸ்கோப் இருக்கு. ஸோ நம்ம எந்த கோர்சஸுமே வந்து இது வந்து ஒரு டல் கோர்சஸ் அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. அந்த கோர்ஸ்ல நாம என்ன சர்டிபிகேஷன், என்ன ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சா எந்த மாதிரி டெக்னாலஜியை போய் நம்ம ரிசர்ச் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும், அதுல நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருக்கும், மணி வைஸும் சரி, மென்டல் வைஸும் சரி, நம்ம ஃபியூச்சர் கெரியர் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நமக்கு சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஜெஇ முடிக்காம நம்ம வந்து டைரக்டா பிஇல போயிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறமேட்டு நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கெல்டனை நம்ம புரிஞ்சுக்கணும். காலேஜ் அப்படின்னா போய் மொத்தமா நம்ம விட முடியாது. இதுல நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்ன, ரெண்டு விஷயம் தெரியும். கவர்மெண்ட் காலேஜ்னு தெரியும். ஏன்னா 12th படிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்னா என்ன, டீம்டுன்னு என்ன, எய்டட்னு என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்டட் காலேஜஸ் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸ் 6 டைப்ஸ் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிறது, அவங்க கண்ட்ரோல்குள்ள இருக்கிறது. ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜ் இது ஃபுல்லாவே கவர்மெண்டோட கண்ட்ரோல். ஸோ அவங்களுடைய சிலபஸ் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. மார்க் லிஸ்ட், செலெக்ஷன், இது எல்லாமே அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் எய்டட் அப்படின்றதுனா ஆக்சுவலி நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிற மாதிரி தான். பட் ஆனா ஒரு பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் வந்து உங்களுக்கான ஃபீஸை பே பண்ணிடும். நீங்க அதுல நீங்க ஒரு ஃபீயை பே பண்ணி படிப்பீங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல வந்துட்டு நம்ம உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு 1000 rupees இயர்லி உங்களுக்கு ஆகுது. உதாரணத்துக்காக சொல்றேன். 1000 rupees ஆகுது அப்படின்னா நீங்க பிரைவேட் காலேஜஸ் போறப்ப நிறையவே சார்ஜஸ் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம 2000 rupees ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் நீங்க அப்படி போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க 1000 மட்டும் பே பண்ண 1000 வந்து கவர்மெண்ட்ல இருந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதே சமயம் அந்த காலேஜ் வந்துட்டு கவர்மெண்ட் சிலபஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணும். ஸோ அந்த ஒரு இடம் இல்லாதனால ஒரு பிரைவேட் பிளேஸ்ல கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுமோ அதை அங்க பண்ண வைப்பாங்க. இதுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங்ன்றது வந்து இந்த பிரைவேட் காலேஜஸ். சரிங்களா, இதை பத்தி நம்ம பேசலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், இது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, மணிப்பால் யூனிவர்சிட்டி இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, வேலூர் இன்ஸ்டிடியூட் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ அவங்க அவங்க ஓன் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இது மாதிரி நிறைய இருக்கு. சரிங்களா, ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுல வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னென்ன காலேஜஸ், டைப் ஆஃப் காலேஜஸ் பார்த்தோம். அவர்கிட்ட அந்த காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எத்தனை காலேஜஸ் இருக்கு, ஸோ நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல போறீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 காலேஜஸ் இருக்கு. எஸ்டிமேட்டட் டோட்டல் சீட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7000 சீட்ஸ் பர் பி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு இன்னொன்னு இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த சீட் அலோகேஷன்ஸ் மாறும். சரிங்களா, ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா 10 இருக்கு, அதுல 6000 சீட்ஸ். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா 1258 அப்ராக்சிமேட், அதுல வந்து 1,47,000 சீட்ஸ் இருக்கு. யூனிவர்சிட்டிஸ் 4, எஸ்டிமேட்டட் சீட்ஸ் 2000, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 30 இருக்கு, அதுல எஸ்டிமேட்டட் டோட்டல் சீட்ஸ் வந்து 10,000.
ஸோ நம்ம டோட்டலா பார்த்தோம்னா 1317 அப்ராக்சிமேட் காலேஜஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி அப்ராக்சிமேட்ல 1070 1,72,000 சீட்ஸ் அவைலபிள் ஃபார் இன்ஜினியரிங். சரிங்களா? சரி, நம்ம காலேஜ் டைப்ஸ் பார்த்துட்டோம், எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டோம், எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். சரி, இவ்வளவு சீட்ஸும் காமனாவே கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் இல்லை. இதுல வந்துட்டு ரிசர்வேஷன் டைப்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. எவ்வளவு அப்படின்றதையும் அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஓசினா இந்த இதுல வந்துட்டு 197 சீட்ஸ் அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நாம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த ரிசர்வேஷன் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதுல போய் நம்ம அப்ளை பண்ணி அந்த சீட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அப்ளை பண்றப்பவே நம்மளுடைய கம்யூனிட்டி அப்ளை பண்ணுவோம். அப்ப மார்க்கிங் ரேங்கிங் வரப்பே அதுக்கு ஏத்த மாதிரி மாறி தான் வரும். ஸோ அப்ப அதை பொறுத்து நமக்கு சீட்ஸ் மாறும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு நீங்க காலேஜஸ் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றப்ப நீங்க நிறைய விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான சீட்ஸ் நமக்கு கிடைக்கும், காலேஜஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து நீங்க வந்து காலேஜஸ் இருக்கு, கோர்சஸ் இருக்கு, இவ்வளவு இவ்வளவு சீட்ஸ் இருக்கு, இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க. சரி, இந்த கோர்சஸ் எந்த கோர்சஸ் இவ்வளவு கோர்சஸ் இருக்கு, இவ்வளவு கோர்ஸ் ஒரு ஆள் படிக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனா அதுல இருந்து நம்ம ஏதோ ஒன்று ஸ்பெஷலிஸ்டா இருக்கும், அந்த கோர்ஸை நம்ம எடுத்து படிக்கலாம். ஸோ எப்படி நான் வந்து அந்த கோர்ஸ் சூஸ் பண்றது, ஏன் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு, இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை. எந்த டெக்னாலஜி எப்படி உள்ள போன பின்னா ஐயோ எனக்கு இது பிடிக்கலையே, எனக்கு இன்ட்ரெஸ்டா இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 12th எந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு நல்லா ஷைன் பண்ணோம், நமக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது, ஆர்வத்தை அதிகமா இருந்தது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த டாமினன்ட் சப்ஜெக்ட் ஓரியன்டா நாம வந்து கோர்சஸை செலக்ட் பண்ணலாம். இப்ப நாம வந்து பிரிச்சு வச்சிருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்ட்டு நாலும் பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த நாலுல நம்ம எதுல இப்ப உதாரணத்துக்கு நம்ம பிசிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ பிசிக்ஸ் வந்துட்டு நமக்கு நல்ல வருது, நாலேஜ் அதுல இருக்கு, ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதுல நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ட்ரிபிள் எடுக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எடுக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம், மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், நேனோ டெக்னாலஜி, இன்ஜினியரிங் இன் பிசிக்ஸ், இந்த மாதிரி இது எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி மேக்ஸ் எடுத்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏன்னா அந்த கோடிங்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் வரும். ஸோ எதை எதை எப்போ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அந்த மேக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமேட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே ஒரு கால்குலேஷனோட பண்ணக்கூடிய என்ஜினியரிங் எல்லாமே வந்துட்டு நம்ம மேக்ஸ் நல்லா எடுத்து பண்ணலாம். பிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் ஓரியன்ட் அந்த மாதிரி. கெமிஸ்ட்ரி எடுக்கிறப்ப நம்ம கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்றதுல இன்ட்ரெஸ்டா இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லேப்ல போயிட்டு அந்த பியூரட் பிப்பட் வச்சுட்டு ஜாலியா அதுல இது பண்ணுவாங்க, அந்த கலர் மாறுறது, அந்த இதை போட்டா நெருப்பு வர்றது, அந்த மாதிரி இதுல நல்ல பண்ணுவாங்க, ஷைன் பண்ணுவாங்க. அந்த பியூரிட்டி வந்துட்டு அந்த வேல்யூஸ் அக்யூரேட்டா எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கெமிக்கல் இன்ட்ரெஸ்ட், கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டடா இருக்க கெமிக்கல் ஓரியன்ட் இன்ஜினியரிங்ஸே எடுக்கலாம். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம், ஃபுட் டெக்னாலஜி, பேரா பாலிமர் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைலை பத்தி நம்ம பேசுவோம், செராமிக் டெக்னாலஜி, நேனோ டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கெமிஸ்ட்ரி ஓரியன்ட். அதே மாதிரி பயாலஜின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரிசையா போயிட்டே இருக்கும். ஸோ நாம வந்து ஒரு இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுல இருந்து நாம சூஸ் பண்ணிக்கலாம். அதுல நம்ம சூஸ் பண்றப்ப நமக்கு அது இன்ட்ரெஸ்டா போகும், நம்ம ஜாப் வைஸ் நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகும், நம்ம growth நல்லா இருக்கும், நம்ம ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம கான்ஃபிடன்ஸ் குறையாது. ஸோ இது இப்படித்தான் இது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு உத்வேகம் வரும்.
நம்ம வந்துட்டு என்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பையனை, இல்ல ஒரு ஆர்ட்ஸ் படிக்கணும், ஒரு டிசைனிங் படிக்கணும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பசங்களை அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டை விட்டு தள்ளி வேற இப்ப டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவனை கொண்டு போய் டாக்டர்ல போட்டா மென்டலாகவும் பாதிக்கப்படுவான், ஸ்டடீஸ் ஓரியன்டா பாதிக்கப்படுவான், கெரியர் ஓரியன்டா பாதிக்கப்படுவான், ஃபியூச்சர் லைஃப் ஓரியன்டா பாதிக்கப்படுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சிலர் அடாப்ட் ஆகி அதுலயே போறவங்களும் இருக்காங்க, பட் வாழ்க்கையில ஒரு முழுமை இல்லாதவங்க மாதிரி இருப்பாங்க. ஸோ நாம வந்து ஒரு கோர்ஸை சூஸ் பண்றப்ப கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். பேஸே வந்து நம்ம கோர்ஸை வந்து ப்ராப்பரா சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். சரிங்களா? சரி, இந்த என்ஜினியரிங்ல ஜாப் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, ஜாப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ட்ரிபிள் இ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் டிசைன், பவர் செக்டர் ஜாப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப வந்து சோலார் பவர் பேனல்ஸ் இது வந்து கொஞ்சம் பூம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு, அதுல அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம உதாரணத்துக்கு கேமராஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வயர்ட் லேண்ட் கேபிள் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டெக்னாலஜி வளர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஜஸ்ட் ஒரு போல நீங்க போட்டுட்டு சோலார் பேனலோட கனெக்டா இருக்கக்கூடிய ஒரு கேமராவை வச்சு அதுல சிம்ம போட்டு நீங்க ரிமோட்ல இருந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எங்க என்ன நடக்குது, எப்படி எங்க வேணாலும் நீங்க கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. முன்னாடி எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த படங்கள்லாம் பாக்குறப்ப இன்னொரு இடத்துல இருக்கிறத சீக்கிரட்டா இது பண்றதுக்கு ஒரு ட்ரோனோ ஒரு மாதிரி வச்சு அந்த மாதிரி தான் நம்ம அது பெரிய விஷயமா பார்ப்போம். இப்ப சாதாரணமா ஒரு எண்ட் யூசர், ஒரு பாமர மக்கள், இப்ப நான் என்னுடைய ஃபார்ம்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இதை மானிட்டர் பண்ணணும், ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சரி அந்த இடத்துல ஒரு மானிட்டர் பண்ணணும், ஆனா என்னால இருக்க முடியல, நான் வெளியே போறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் பிக்ஸ் தட் போல் கேமரா, அது அங்க வையுங்க, எல்லாமே பார்த்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துச்சு. இப்ப அதே மாதிரி நீங்க வந்துட்டு எதுவுமே நாம போய் தான் ஆப்ரேட் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு ரிமோட் மாதிரி ஒரு போன்ல இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. இதை விட அதிகமா வளர்ந்துருச்சு. நம்ம நினைக்கிற வேகத்துல எல்லாமே நடக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த சோலார்ன்றது வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கு. ட்ரிபிள் இக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸோ க்ரோத்தும் நல்லா இருக்கு. இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், நான் சொன்ன மாதிரி சோலார் ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்பெஷலிஸ்ட், இதுல வந்துட்டு நிறைய ஸ்கோப் இருக்கு. இது வந்துட்டு நம்ம ஹையர் ஸ்டடிஸ் படிக்க படிக்க அதுல ரிசர்ச், அதனுடைய அப்புறம் கம்பெனிஸ் அவங்களுடைய டெக்னாலஜிஸை எப்படி வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு போறப்ப கெரியர் வைஸ் எக்கனாமிக் வைஸ் எல்லாமே growth சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? சரி, அப்புறம் ஈசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் பயங்கரமா வேகமா போயிட்டு இருக்கு. டெலிகாம் கம்யூனிகேஷன், இப்போ சர்க்கியூட்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சர்க்கியூட் இல்லைன்னாவே ஒண்ணும் இல்லைன்ற இட்ஸ் பிரெயின், அதுதான் ஒரு பிரெயின், நர்வஸ் சிஸ்டம் அந்த மாதிரி ஆகி போச்சு. வயர்லெஸ் டெக்னாலஜி சொல்லவே வேணாம். ஒரு குழந்தை கையில கொடுத்தா கூட அது எப்படி ஆப்ரேட் பண்றதுன்றது குழந்தைக்கு பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு அழகா தெரியுது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம கண்ணில் பாக்குறது கம்மி. ஸோ நீங்க அந்த கோர்ஸ் எடுத்து அதுக்குள்ள போய் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்றோம். இப்ப நாம இருக்கிறது வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன வருமோ அதை வந்து லேப்ல டெஸ்ட் ஓடிட்டு இருக்கு. அதை சிலர் வந்து டெஸ்டிங்காக புழக்கத்துல பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இல்லை. நம்ம 10 வருஷம் கழிச்சது நமக்கு இது சாதாரணமா இருக்கும். ஒரு காலத்துல நமக்கு ஒரு நான்லாம் வந்துட்டு 90s கிட் அந்த மாதிரி சொல்லலாம். போன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்படின்றது. அதே அப்புறமேட்டு பட்டன் போன் சாதாரண வச்சு டச், அப்புறம் ப்ரொஜெக்டர் ஓரியன்டா வருது, போனே இல்லை. இப்போ பிளெக்சிபிள் ஸ்கிரீனே தேவையில்லப்பா, ஒரு டாலர் போட்டிக்கிட்டுனா போதும். ஸோ நம்ம சூப்பர் மூவிஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல பார்த்து பார்த்து உண்மையிலேயே அதெல்லாம் இருக்கு, அவங்க டெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. புழக்கத்துக்கு வரல, ஏதோ ஒரு காரணத்தினால அதை வந்து புழக்கத்துக்கு விடாம இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது எமர்ஜ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜிஸ் ஆல்வேஸ் க்ரோயிங். அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்துல பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒயர்லெஸ் சோலார் இதுக்கெல்லாம் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஸோ ட்ரிபிள் இ எடுக்கிறவங்க கண்டிப்பா இதுல வந்து நல்லா ஷைன் பண்ணலாம்.
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லவே வேண்டாம். ஸோ ஆட்டோமொபைல்ஸ், மிஷின் ஓரியன்டா இருக்கக்கூடிய எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உம், இந்த ரோபோட்டிக்ஸ், இப்ப ரோபோட்ஸ் அதிகமாயிடுச்சு. இப்ப ரோபோட்டிக்ஸ் தான் நிறைய இடங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப சாதாரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா வீடு கூட்டுற ரோபோட் சும்மா சாதாரணமா எல்லார் வீட்லயும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நம்ம புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரோபோட் அதுவாகவே இருக்கு. நம்மளால நம்ப முடியல. நான் சின்ன பையன்ல, ரொம்ப சின்ன பையன்ல என் இனிய இந்திரான்னு ஒரு சீரியல் வந்தது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அதுல வந்து ஒரு ரோபோட் நாய் வரும். அதுல ஸ்கிரீன் வரும், டோர் ஸ்கிரீன் வரும். அந்த காலத்துல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்ப போனே கிடையாது. டிவியே வந்து ஆண்டனா டிவி தான். ஆனா இப்ப அதை நினைச்சு பார்த்தா, அப்ப பார்த்த சீரியல் வந்து ஒரு நம்ம இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜியை தான் அப்ப காமிச்சிருக்கு. இப்ப அதோட அட்வான்ஸ் வந்துருச்சு. சோ ரோபோட்ஸ் வந்துருச்சு. அது ரூல் பண்ணிட்டு இருக்கு. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதுவுமே வந்து அது லிமிட்ல இருக்கிற வரைக்கும் நல்லது. அது லிமிட்டை மீறி போறப்ப எல்லாமே வந்துட்டு அன்சேஃப் தான். ஸோ ரோபோட்ஸுமே வந்துட்டு நாம ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் நாமளும் மிஸ்யூஸ் பண்றோம், அது பண்ணாம இருக்கணும். ரோபோட்ஸுக்கு அதிகமா நாலேஜ் கொடுத்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு திரும்ப அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா நாம அதுக்கு அடிமையா இருக்க மாதிரி ஆகும். ஸோ நாம அந்த வில் ஸ்மித்னுடைய ஒரு படம் இருக்கு, அந்த ரோபோட் ஒரு மூவி நேம் மறந்துடுச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பா அந்த மாதிரி தான். அவங்க சொல்ற ஸ்டோரி வந்து உண்மை அப்படிதான் இருக்கும். நம்ம ரோபோட் சில சமயம் நல்ல வகையில நமக்கு ஆக்சுவலி நாம எல்லாமே சரியா பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, நிறைய தவறுகளும் செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பண்ணாம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஓகே, நம்ம வந்து ரோபோட்டிக்ஸ்ல வந்துட்டு growth நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ சிவில் இன்ஜினியரிங் நம்ம என்ன சொன்ன மாதிரி 3D பிரிண்டிங் மெத்தட்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய இப்ப கம்ப்யூட்டர் இல்லாம எதுவுமே இல்லை. ஒரு வெப்சைட், ஒரு ப்ரௌசர், ஒரு டெவலப்பர், கோடிங் கீடிங் சான்ஸ் இல்லை. கம்ப்யூட்டர் இல்லாம எதுவுமே இல்லை. சோ இதுலயும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதோட நிக்குமானா நிக்காது. இது வளர்ந்துகிட்டே தான் போகும். சோ நாமளும் நம்ம அறிவை வளர்ந்துகிட்டே போகும். சோ இந்த மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கு. சரி, கவர்மெண்ட் எல்லாம் இதுல எதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். நம்ம சோலார் சிஸ்டம் அந்த இதை பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரிபிள் எடுக்கிறப்ப அந்த சோலார் சிஸ்டம், எலக்ட்ரிசிட்டி போர்டு, இப்ப எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல நாமளே வந்து சோலார் பேனல் வச்சுட்டு பவரை ப்ரொடியூஸ் பண்ணலாம். நாம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்ஸை வந்துட்டு நம்ம யூஸ்க்கு வச்சுட்டு ரிமைனிங் வந்துட்டு பவர் லைன்லயே கவர்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கு தனி மீட்டர் வச்சு அது எவ்வளவு கலெக்ட் ஆகுது அதை பொறுத்து நமக்கு வந்து சார்ஜஸை குறைக்கிறதும் மேனேஜ் பண்றது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஓரியன்டா நம்ம ரிசர்ச்சஸ் அது இதுன்னு நிறைய பண்ணலாம். அதுக்கு இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அது இதுன்னு பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் புழக்கத்துக்கு வரல. நிறைய கொஞ்சம் என்ன சொல்றது அப்டக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்றதான இதுல போயிட்டு இருக்கு. அது பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இசிஇல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாரி, ட்ரிபிள்இயே பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எலக்ட்ரிக்கல், அது வந்து யூபிஎஸ்சி அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு அப்புறமேட்டு பெல் பவர் கிரிட்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு பெல்லோட. அப்புறம் இசி எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அதே தான். அதுலயும் பெல், இவங்க இது எல்லாமே பெல், ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ இவங்க இதுல எல்லாமே நம்ம ஒர்க் பண்ற மாதிரி சர்வீசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேம் பெல், இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் செக்டார்ஸ் இருக்கு. ஸ்டேட் பப்ளிக் ஒர்க் பிடபிள்யூடின்னு சொல்லுவோம், பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அவங்க இதுலயா இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் டெக்னிக்கல் போஸ்ட், முனிசிபல் கார்பரேஷன், சிவில் இன்ஜினியரிங் நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வீடு திட்டம், அந்த அபார்ட்மெண்ட் திட்டம் அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய சைட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி பண்ற மாதிரியும் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ற மாதிரியும் இருக்கு. ஸோ இது ஸ்டேட் வைஸ் போயிட்டு இருக்குங்க. அப்புறமேட்டு நம்ம நார்மலா பிரைவேட் செக்டர்ஸ் அது கார்பரேட் ஜாப் இதுன்னு பார்த்தோம்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ட்ரிபிள்இக்கெல்லாம் பார்த்தோம்னா சீமென்ஸ், ஏபிபி, ஜி, டாடா பவர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இசிக்கெல்லாம் எடுத்துன்னா குவால்காம், இன்டெல், நோக்கியா, சாம்சங், ப்ராட்காம் அந்த மாதிரி இருக்கு. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். அது மெக்கானிக்கல் அப்படின்னா நம்ம டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா, எல்என்டி, அசோக் லைலாண்ட், நிறைய இப்ப எம்ஜி அது இது நிறைய கம்பெனிஸ் இருக்கு, எல்லாத்துலயுமே பார்க்கலாம். ஸோ இது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல நிறைய அந்த ட்ரிபிள் அப்படின்னு எடுக்கிறோம்னா ட்ரிபிள்ன்றதோட நின்று போறது இல்லை. அதுக்குள்ள சப் டிவிஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கோம். அதுல நம்ம எதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம் அப்படின்னு போறோம். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம், பட் எதுலயாவது ஒண்ணுல வந்துட்டு பயங்கர ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். ஸோ அது என்னைக்குமே நமக்கு கை கொடுக்கும். ஸோ அது எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி ஃபெச் பண்ணி எடுத்து நாம அதை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி உங்களுக்கு தெரியும். அப்படியே டக்குன்னு எடுத்தாவே வந்துட்டு நமக்கு இன்ஃபோசிஸா, டிசிஎஸ்ஆ, மகேந்திராவா, ஹெச்சிஎல்லா, லினோவாவா அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஸோ பிரைவேட் செக்டர்ஸ்ல அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்குங்க. சரி, இதெல்லாம் முடிச்சு நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடைக்காது. கிடைக்கும், பட் உங்களுடைய பேசிக் பேன்றது வந்து ரொம்ப லோவர் லெவல்ல தான் இருக்கு. உங்களுக்கு ஹையர் பே வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு மேல ஹையர் ஸ்டடிஸ் ஏதோ சர்டிபிகேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். ஏன் இதை பண்ணணும், இதே போதாதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பத்தாது. இது வந்துட்டு நமக்கு ஆனா ஆவணா சொல்லி கொடுக்குற மாதிரி தான். ஸோ அதுல திரும்ப நம்ம ஹையர் ஸ்டடிஸ் பண்றது வந்து ப்ராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்குவோம், நல்லா பேச பழகுற மாதிரி. ஸோ அது தெரியறப்ப நமக்கு ஈஸியா இன்ட்ராக்ட் பண்றப்ப, நாலேஜ் வளர்றப்ப அதுக்கேத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அந்த ஜாபுக்கு போறப்ப அதுக்கேத்த பே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்னைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு சூஸ் பண்ணிடணும். அந்த கோர்ஸ் எடுத்துட்டு அதை பேஸ் லெவல்ல நல்ல படிச்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய growth எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். நம்ம ஃபியூச்சர்ல எங்க இருக்க போகுது, இந்த கோர்ஸ் எடுத்துக்கோம், இது ஃபியூச்சர்ல எங்க இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்து அதுக்கு திரும்ப ஹையர் ஸ்டடிஸோ இல்ல சர்டிபிகேஷன்ஸ் என்ன பண்ணி அந்த பிராக்டிஸ் என்ன பண்ணணுமோ பண்ணி திரும்ப அதுல போகணும். இது ஒன்லி நாட் ஃபார் பேமெண்ட், அதாவது நம்ம பேன்றதுக்காக இல்லை, நம்மளுடைய growth, நம்மளுடைய கெரியர் growthக்கும் சரி, நம்மளுடைய லைஃப் growthக்கும் சரி. ஒரு கட்டணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ரிலாக்ஸா உட்காரணும் அப்படின்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகி உட்காரணும். ஸோ அந்தந்த ஏஜ்லயே அந்த ஜாப் எல்லாம் பார்த்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்த பின்னாடி கொஞ்சம் ரிட்டையர் ஆன பிறகு திரும்ப அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க போயிடும். அந்த மாதிரி போனாதான் லைஃப் வந்து ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம 12th முடிச்சுட்டு நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கோர்ஸ். அந்த கோர்ஸ்ல சப் கோர்ஸ் என்ன வருது, அதை எப்படி பண்ணலாம், இன்னும் என்ன ஹையர் ஸ்டடி சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு நாம போயிட்டு இருக்கணும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். மெயின் ஃப்ரேம் சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா C++, இது இப்பவும் இருந்துட்டே தான் இருக்கு. இப்போ ஜாவா, பைத்தான் அது இது நிறைய வந்துருச்சு, நிறைய லாங்குவேஜஸ் வந்துருச்சு. ஸோ மெயின் ஃப்ரேமை நான் கொஞ்சம் கவனிச்சது உண்டு. மெயின் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, ஐடியில் பேங்கிங் செக்டர்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்பெல்லாம் வந்துட்டு இந்த பைத்தான் அது இதுன்ட்டு நிறைய வரவும் பேங்கிங் செக்டார்ஸ் கோட் டெவலப் பண்றது அதுல ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு மெயின் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழியிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கு. பட் அழியாது, ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி ஜாஸ்தியா இல்லை, ஆனா யூஸ் பண்றவங்க ரொம்ப கம்மி, அதுக்கு செலவு ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற பார்வையில அந்த டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆகிட்டு வருது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஸோ என்ன லாங்குவேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு அதுல திரும்ப ஷைன் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் மட்டுமே எல்லாரும் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, டெக்னாலஜிஸ் நிறைய மாறிட்டு இருக்கு. ஸோ சர்வர் மாதிரி பார்ப்பாங்க, நிறைய இப்போ நெட்ஒர்க்கிங் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர்லயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல நான் வந்து நெட்ஒர்க் இன்ஜினியர் தான். ஸோ நான் நெட்ஒர்க்கிங் போறப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ஸ்விட்சஸ், ரவுட்டர்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் ஜாப் சர்டிஃபிகேட் பண்ணி தான் போனோம். போன பின்னாடி பாத்தீங்கன்னா அது பத்தல,
அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சு இதெல்லாம் கிடப்புல போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சர்வரை பத்தி படிக்க ஆரம்பிச்சோம். சரி, சர்வரை படிக்க 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 அதுவும் வளர்ந்துகிட்டே போகுது. சரி, இது மட்டும் பத்தாது, இன்னும் என்னடா பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஸ்டோரேஜ்ன்ற ஒரு விஷயம் போச்சு. ஸோ நீங்க உள்ள இறங்கிட்டீங்க அப்படின்னா பயங்கர ஓடிடும். இப்போ அந்த சர்வர் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி படிக்கிறப்ப நம்ம படிச்ச ஸ்விட்சஸ் ரவுட்டர்ஸ் பாக்குறப்ப சின்ன குழந்தை குழந்தை மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ டெக்னாலஜிஸ் வளர வளர நாமளும் சேர்ந்து வளர்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம சூஸ் பண்ணணும். சரி, இப்ப இது எல்லாமே ஒரு பழைய கதையா தான் இருக்கு. இதுதான் படிக்கணும், இப்படிதான் படிக்கணும், இதுதான் டெக்னாலஜி, இப்படிதான் போயிட்டு இருக்குன்றது வந்து ஒரு தனி மேல இருக்கக்கூடிய அப்படி மிதக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்னா இப்ப நியூ டெக்னாலஜிஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு நமக்கு இப்ப பூம்ல இருக்கிறது வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம், ஏஐ. அது வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏஐ தான் வந்து எல்லாத்துலயுமே வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. டேட்டா சயின்ஸ், இப்போ ஐடி பண்ணீங்கன்னா டேட்டா சயின்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா ஐஓடின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தட் ஐஓடி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். நீங்க வீட்ல வைஃபை கனெக்ஷன் இருந்தா போதும், எல்லாத்தையுமே நீங்க வந்து நெட்டோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிமோட்ல இருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க வீட்ல இருக்கணும்னு அவசியமே இல்லை. லைட்டா எல்லாமே ஃபேன், கிச்சன் ஆக்சசரிஸ், எதெல்லாம் வைஃபைல கனெக்ட் ஆகுதோ, பிரிண்டர் சிஸ்டம் எதெல்லாம் வைஃபைல கனெக்ட் ஆகுதோ எல்லாத்தையுமே நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஆக்சஸ் பண்ணலாம். நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, வீட்டுக்கு வரீங்க, கிளம்புறீங்க. ஸோ வீட்டுக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அங்கிருந்தே நீங்க எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள எல்லாம் இதாயிடும். உங்களுக்கு சுடுதண்ணி வேணும், வீட்டுக்கு வந்த பின்னாடி நம்ம ஹீட்டர் போட்டோ இல்ல ஸ்டவ் பத்த வச்சு சுடுதண்ணி வச்சு அதை எடுத்து அது டைம் கன்சூமிங் அதிகமாகுது. ஸோ அங்கேயே போட்டீங்கன்னா முன்னாடியே எல்லாம் ரெடி ஆயிடும். முன்னாடியே நீங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு வந்ததுமே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை, முன்னாடியே எல்லாம் ஓடுறப்ப எல்லாம் முன்னாடியே போற கண்டிஷனும் வரும். ஸோ தட்ஸ் ஃபார் ஃபன். இதுல என்ன அப்படின்னா நாம வந்து இதை ப்ராப்பரா பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ எந்த இடத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்றது. இப்ப ஆக்சுவலி நான் வந்து அதிகமா பாக்குறது என்ன அப்படின்னா நம்ம டிவிஸ் இருக்கு, ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. ஆக்சுவலி ரிமோட் கண்ட்ரோல் எதுக்காக கண்டுபிடிச்சான் அப்படின்னு நாம பாக்குறப்ப ஒரு இழந்து போய் டிவில சேனல் மாத்த முடியாதவங்களுக்காக உட்கார்ந்த இடத்துல இருந்து மாத்துறதுக்காக தான் ரிமோட்னு கண்டுபிடிச்சாங்க. பட் ஆனா இப்ப பாருங்க டிவில வந்து அந்த பட்டன்ற ஆப்ஷனே இல்ல, ரிமோட்ல தான் பண்ண முடியும். ஸோ அந்த ரிமோட்ன்றது வந்து எப்படி ஒரு அத்தியாவசியமா மாறிடுச்சு பாருங்க. அது நம்மள எவ்வளவு சோம்பேறித்தனமாவும் மாத்திடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம ஆக்டிவாவும் இருக்கணும், டெக்னாலஜியை ப்ராப்பராகவும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஐஓடின்றது அந்த மாதிரி இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இவி வெஹிக்கிள்ஸ், இது ஒரு நல்ல விஷயம். பட் அதுலயும் இன்னும் நம்ம வந்து நிறைய இக்கோ ஃப்ரெண்ட்லியா மாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ அந்த பேட்டரிஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்றது எப்படி என்னன்றது தெரியாம இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஃபைனான்ஸ் டெக்னாலஜி, ஸ்மார்ட் சிட்டிஸ் அது நம்ம நிறைய பார்க்குறோம். அப்புறமேட்டு ஜியோனமிக், மெஷின் லேர்னிங் இது ரொம்ப போயிட்டு இருக்கு. ஒரு மிஷின் எப்படி நடக்குது, இதுதான் ரோபோட்டிக்ஸ் இதுல ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின் டெக்னாலஜி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டா போயிட்டு இருக்கு. ரெனியூவபிள் ரெனியூவபிள் எனர்ஜின்னு என்ன சொல்லலாம். அப்புறம் 3D பிரிண்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், சஸ்டைனபிள் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து டாப் 10 ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த இன்ஜினியரிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, சி சிஎஸ்ஐஆர் லேப்ஸ், இந்தியாவில இருந்து இது ஐஐடி, ஐஏஎஸ்சி, என்ஐடி இதெல்லாம் இருக்கு. இதே நம்ம வேர்ல்ட் லெவல்ல பாக்குறப்ப இப்ப நாசா சொல்லலாம். அப்புறம் சுவிட்சர்லாண்டினுடைய செரன் அப்படின்ற யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் நியூக்ளியர் ரிசர்ச் அது சொல்லலாம். யூஎஸ்ஏ உடைய எம்ஐடி மீடியா லேப் இருக்கு. அப்புறம் கூகுள் டீப் மைண்ட் அது ஒண்ணு இருக்கு, அது யூகே. இது ஐபிஎம் ரிசர்ச் யூஎஸ்ஏ. இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நாம பண்ணலாம். சரி, இப்ப இந்த என்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க நிறைய படிக்கணும்னு சொல்றீங்க, இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். அப்ப என்னுடைய 12th மார்க் வச்சு போக முடியாதா அப்படின்னு இல்ல, அப்படிலாம் கிடையாது. உங்க 12th மார்க்கை வச்சு நீங்க பண்ணலாம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல
இது எல்லாமே என்ட்ரிக்கு தான். ஸோ டிஎன்ஏயோடைய எல்லாமே வந்துட்டு காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்க 12th மார்க் வச்சு போக முடியும். சரிங்களா? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டேக் வந்துட்டு நிறைய இருக்கு. அதாவது நான் முன்னே சொல்லியிருந்தேன், டெக்ஸ்டைல்னு வரப்ப நம்ம ஹேண்ட்லூம்ன்ற ஒரு விஷயம் வந்து யாருமே கவனிக்கல. இது வந்து இந்த சேலத்துல இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க 12th மார்க்ஸ் போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 சீட் இதுல. இதுல வந்துட்டு 30 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12th மார்க் பேஸ் பண்ணி தான் டிஎன்ஏ கவுன்சிலிங்ல தான் இதை எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல இதா இருக்கு. அப்புறம் மத்த இதுவும் இருக்கு. மத்த அட்மிஷன்ஸும் இருக்கு. அப்ளியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அந்த மாதிரிலாம் இருக்கு. சரி, என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி போறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேஇ, அப்புறமேட்டு மெயின்ஸ், அட்வான்ஸ்டு, எஸ்ஆர்எம் உடையது, விஐடி, சத்யபாமா, இந்த மாதிரி காலேஜஸ் உடைய என்ட்ரன்ஸையும் நம்ம இது பண்ணி போகலாம். சரி, ஒரு நம்ம இதெல்லாம் பண்றோம். காலேஜஸ் சூஸ் பண்றது எப்படி சார் சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய கிரைட்டீரியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து அந்த காலேஜினுடைய அகாடமிக் ப்ரோக்ராம் எப்படி இருக்கு, அவங்க எப்படி எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க, ஒரு ஃபங்க்ஷன்ஸ், கல்ச்சரல்ஸ் இதெல்லாம் பண்றப்ப அவங்க அந்த இதெல்லாம் நடத்துவாங்க, எக்ஸ்போ மாதிரிலாம் நடத்துவாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க என்னன்றத பார்க்கணும். ஒரு காலேஜ்னு எடுத்தா இதெல்லாம் பண்றாங்களா, என்னென்னலாம் பண்றாங்க, எங்க எங்கெல்லாம் கூட்டு போறாங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் நடத்துறாங்க, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்க அதை பார்க்கணும். அதே மாதிரி அது எந்த லொகேஷன்ல இருக்கு, வை டு வி நீட் டு சூஸ் த லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நீங்க அக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்டாப்ஸ், அங்க இருந்து நீங்க ஒரு புக்ஸ் வாங்குறது உங்களுக்கு எப்படி ரீச் ஆகுது, நீங்க உங்களுக்கு நாலேஜை வளர்த்துறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது லொகேஷனை பொறுத்து இருக்கு. ரெப்புடேஷன், அதனுடைய பேர் எப்படி இருக்கு, காலேஜுக்கான பேர் எப்படி இருக்கு, நல்ல பேரா இருக்கா, நல்ல காலேஜா அப்படின்றதையும் நாம பார்க்கணும். இந்த மீன் டைம் காஸ்ட், சார்ஜ் எவ்வளவு பண்றாங்க, பணத்துக்கு ஏத்த பலகாரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காஸ்ட் இருக்கு. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணோம். அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதான்றது அதையும் நம்ம பார்க்கணும். கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு, அவங்க கைட் பண்றாங்களா, அந்த மாதிரி இதையும் நம்ம பார்க்கணும். கேம்பஸ் லைஃப், அங்க என்வரான்மெண்ட் எப்படி இருக்கு, இன்டர்வியூஸ் எப்படி இருக்கு, இதில் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும் நம்ம கண்டிப்பா. பார்த்துட்டு தான் நம்ம சூஸ் பண்ணி ஏதோ ஒரு புதுசா ஆரம்பிச்சு கட்டடமே கட்டாம அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பண்ணிருக்க காலேஜில் போய் வர ஸ்டாஃப்ஸே இல்லை அப்படின்னா நீங்க என்ன படிக்க முடியும், ஒண்ணுமே படிக்க முடியாது, எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது, வேஸ்டா போயிடும். ஸோ அதனால இது எல்லாத்தையுமே நீங்க கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? சரி, இந்த அட்மிஷன் ப்ராசஸ் முடிச்ச பின்னாடி எப்படி வந்து நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு கவுன்சிலிங்க்கு. ஸோ இது வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்ட்டு வரிசையா போகும். ஸோ நம்ம காலேஜை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இதில் பார்க்கணும். ஸோ நம்ம ஃபியூச்சர் டெக்னாலஜின்றது முன்னையே பார்த்தோம். ஏஐ தான் அதிகமா இது பண்ணிட்டு இருக்கு. இவி கார்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோ. நிறைய டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். நிறைய நம்ம இதுல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள பத்தி பேசலாம். ஸோ ஷார்ட் டைமா இருக்கிறதுனால திரும்ப நாம மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த தேங்க்யூ.